தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டின் போது திமுக பாஜகவை வெச்சு செஞ்ச விஜய் அதிமுகவை சீண்டக்கூட நினைக்கவில்லை. இதன் விளைவாக தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் தான் கூட்டணி அமைத்து 2026 தேர்தலில் களம் காணப் போகிறது என அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் திடீரென்று அதிமுகவுடனான கூட்டணிக்கு நோ என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூறியது பேசுபொருளானது. அதிமுக கொள்கையில் அதிகார பகிர்வு என்ற பேச்சுக்கே இடமில்லை. எனவே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் முதலமைச்சர் அல்லது எதிர்க்கட்சி தலைவர் பதவி தனக்கு கிடைக்காது என்பதாலே விஜய் அதிமுகவை ஓரம் கட்டியதாக கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் கூட்டணிதான் செட்டாகல, தேர்தல் வியூகத்தையாவது சரியாக வகுப்போம் என ஆதவ் அர்ஜுனா மற்றும் பிரசாந்த் கிஷோரை இழுக்க எடப்பாடியார் எண்ணிக்கொண்டிருந்ததாக கூறப்பட்டது. அப்போதுதான் இருவரும் இருங்க பாய் என்று யூ-டர்ன் போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் சென்றனர். இதனையடுத்து அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்பதாலும் திமுகவிற்கு இது நெருக்கடியை கட்டாயம் ஏற்படுத்தும் என்றும் பிரசாந்த் கிஷோர் பிளான் செய்ததால் அதிமுகவிடம் அவர் பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டதாக கூறப்பட்டது. மேலும் அந்த ரகசிய மீட்டிங்கில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழக வெற்றி கழகம் 2.5 வருடங்களும் அதிமுக 2.5 வருடங்களும் பிரித்து ஆட்சி செய்யலாம் என ஆஃபர் முன்வைக்கப்பட்டதாக விவரமறிந்தவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இந்த மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட முடிவுதான் என்ன என்பதை பற்றிய தகவல்கள் கசியாமல் போனது. இந்நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா மாநாட்டில் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு கவனம் பெற்றது. அந்த மேடையில் பேசிய ஆதவ் அர்ஜுனா, தமிழக வெற்றி கழகத்திற்கு 45 தொகுதிகள் கொடுங்கள், நாங்கள் எம்எல்ஏ ஆகிறோம் என நாங்கள் வரவில்லை, தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவே வந்திருக்கிறோம் என உறுதிபட தெரிவித்தார். ஆட்சியில் பங்கு கேட்ட தமிழக வெற்றி கழகத்திடம் கொஞ்சம் சட்னி வேணா இருக்கு என்பதை போல வெறும் 45 சீட்டுகளை தருகிறோம் என அதிமுக சொன்னதாகவும் அதனால்தான் கூட்டணி வேண்டாம் என விஜய் உதறி தள்ளியதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருந்த அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தனது ஈகோவை விட்டுக் கொடுத்து அறிவித்த வேட்பாளரை கூட திரும்ப பெற்று விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்தார். அந்த கூட்டணியில் தேமுதிகவுக்கு 41 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதில் தேமுதிக 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரானார். அதே பாணியில் திமுகவை எதிர்க்கட்சியாக கூட ஆகவிடாமல் செய்ய விஜயுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிடுவதாகவும், ஆனால் உங்களை முதலமைச்சராக்க நான் கட்சி தொடங்கவில்லை என விஜய் அடம் பிடிப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். கத்தரிக்காய் முற்றினால் சந்தைக்கு வந்துதான் தீர வேண்டும் என்ற பழமொழியைப் போல் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருப்பதால் அடுத்த சில மாதங்களில் அரசியல் கட்சிகளின் கூட்டணி கணக்கு வெளிச்சத்திற்கு வரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை.